என்னங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எப்படியும் பரவாயில்லைங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. வேறுங்க இந்த பக்கமா? நான் சும்மா அப்படியே வாக்கிங் வந்தேன். சரி நீங்க போங்க, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். என்னங்க கோயம்புத்தூர்ல நேற்று காசு ரோட்ல உங்களை பார்த்தேன். இந்த பொங்கல் பர்ச்சேஸா? இந்த பசங்க ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, கோட் சூட் வேணும், சவாரி வேணும் அப்படின்னு. அதனால பர்ச்சேஸ் பண்ணி போலான்ட்டு வந்தேன். நீங்க சார்? நான் இனிமே தாங்க. என்னடா பவர் கட் ஆயிடுச்சா? வெளில சுத்திட்டு இருக்க? ஆமாப்பா, அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க, அதான். பாய் அங்கிள். பாய்ப்பா. இன்னுங்க பையன் நல்ல பையனா இருக்குது, சொன்னோன்னே கடைக்கு போயிட்டு வந்துட்டு போறான். பையெல்லாம் நல்ல பையன்தான், சொல்றதெல்லாம் கேட்டுக்குவான். என்ன பவர் கட் ஆகணும்னு சொல்லணும், இல்ல நடக்கிறதே வேற. என்னங்க நீ சொல்றதுமே கேட்க மாட்டேங்கிறான். நான் சொல்றத அவன் கேட்கறதுன்னா நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கே. புரியலையே. எல்லாம் 9 மணி ஆயிடுச்சலாம். அப்பா இப்ப ஆஃப் பண்ணிடுப்பா. அர்ஜுன் 9:30 ஆயிடுச்சா, தூங்க மேடா பண்றிருக்க? பா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பா, ப்ளீஸ் பா. டேய் 10 மணி ஆயிடுச்சுடா, சாப்பிடாம என்ன பண்றிருக்க? பா நிம்மதியா விளையாட விடுங்கப்பா, கடிச்ச கிளப்பைங்கப்பா. இப்ப எல்லாம் வீட்டுல அப்படிதான் பேசுறான். உங்க வீட்டுல இதே பிரச்சனை தானவா? முதல்ல பாட்டி வீட்டுக்கு போல கிணத்துல நீச்சல் அடிக்கலாம் அடம்பிடிப்பேன். இப்ப வேற மாதிரி அடம்பிடிக்கணும். ஏங்க பையன் உள்ளவே கலாசாரம் திறக்க மாட்டேங்கிறான், என்னன்னு கேளுங்க, ஏதாவது செய்யுங்க. அவனை கிளம்பி சொல்லி நான் ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். அப்ப அவனுக்கு லேப்டாப் எடுத்து கொடுத்தேன், பொழுதுக்கு விளையாடிட்டு இருக்கு. மா போமா, அங்க போனா போர் அடிக்கும், நான் வர மாட்டேன். டேய் நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும். நீ முதல்ல கதவை நீக்கிட்டு வெளியில் வா. ஏங்க அவன் என்ன டூருக்கு கூட்டிட்டு போ, சினிமாவுக்கு கூட்டிட்டு போ நான் சொல்றான். லேப்டாப் தானே விளையாடிட்டு போட்டு விடுங்க, அங்க வந்தாலும் அவனுக்கு போர் அடிக்கும். பெரிய வாக்குவாதமே நடந்தது. அது யாரு கூட? இவ கூட வாச்சு. தேங்க்ஸ்மா. உங்க வீட்லயாவது அவங்க அம்மா விளையாடுறதுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க, ஆனா எங்க வீட்டுல ஐயோ தீர பாம்பு என்னன்னு தெரியலையே. இதான் வந்துட்டேன். என்னாச்சுங்க? டிவி சீரியல் பார்த்துட்டு இருந்தவ இவனும் அவங்க கூட உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்க. ஒரே பையனால இவனும் அவங்க கூட சேர்ந்துட்டா. ஆமா உங்க 2வது பையன் எப்படி? அவனும் விளையாடுறானுங்க, ஆனா அவனுடைய விளையாட்டே வேற. டேய் வேன் வரப்போ ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? டேய் இன்னும் என்ன தேய்க்கலையா? என்ன எல்லாம் தேக்க முடியாது. அப்படி எந்த பொண்ணுமே நீ பார்க்காது. இந்திரான்னு ஒரு பொண்ணு நியூ அட்மிஷன் வருதாமா. நீ வேற என்னை தேங்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற.
பேசாம வாடா. நானும் தாண்டா உங்க அப்பா ஸ்கூல்ல நீ வச்சுட்டு தான் சேர்ந்தேன். பெரியவங்க கூட பரவாயில்லைங்க, ஆனால் எங்கள் சின்ன பையன் என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்துவானே தெரியல. இதெல்லாம் பரவாயில்ல, என் பையன் எங்கே நின்றுட்டுருக்காங்கிறது இப்போ தான் மெல்ல மெல்ல தெரியுது. அர்ஜுன், யோகா, இந்த ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணணும். பெயிண்ட்டை வச்சு கம்ப்ரஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. இது எப்படின்னு தெரியல செல்லாம், கொஞ்சம் பண்ணி கொடுச்சிடலாம். என்னடா என் பையனுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தது அவன் டெவலப் ஆகத்தான். ஆனால் இப்போ பார்த்தாலும் கேம் விளாண்டுட்டே இருக்கான். முன்னெல்லாம் எங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுமா. ஆனால் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. தனி உலகமாகவே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருந்துங்க. ஆனால் எங்கள் இதில் அது வேற. எவ்வளவு நேரமாடா விளையாடிட்டு இருப்ப? எப்ப பார்த்தாலும் படி பண்ண புக் எடுத்து வச்சு படி. எப்ப பார்த்தாலும் படிச்சே இருக்க உட்காந்துருக்கு. இதெல்லாம் லைப்ரரியா? ஓ, நான் இங்க இருக்க மாட்டேன், நான் எங்கேயாச்சும் போறேன். நான் ஆஃபீஸ்லேருந்து அவங்க வீட்டுக்கு வந்தேங்க. வீட்டில் எல்லாம் கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க. என்ன சோகமாக இருக்குதுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு கேம் விளையாடிட்டே இருந்தா, அதை வச்சுட்டு படிக்கலான்னு சொன்னேன். கோவிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ நான் போய் பார்த்து அவரை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். இப்படி எல்லாம் நடக்குது பார்த்தாலே பயமாக இருக்கீங்க. நாம் காலையில் போகிறேன், நைட்டுக்கே வீட்டுக்கு திரும்பி வரோம். வீட்டுக்கு வந்து அடிக்கடி ஏதோ தொந்தரவு பண்ணிட்டு போயிடுறேன். நம்ம நிம்மதியே போயிடுச்சு. நம்ம நிம்மதிக்கிறதுக்கு நம்ம தான் காரணங்க. ஏதோ நடக்குதுங்க. நாம் இருக்கிற வரைக்கும் பார்த்து காப்பாற்ற வேண்டியதுதான். டேய் விக்னேஷ், இந்த பென்ட்ரைவ்ல சீட் இல்லடா. என் கார் வேற டேமேஜ் ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ணணும். கொஞ்சம் அந்த சீட்டை பத்தி சொல்றியா? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள? எனக்கு வேற லேட் ஆகுது. ஃபைன் ஒன்று காப்பி பண்ணணும், இது வேற ஹேங் ஆகுது. போடா, ஒரு நாள் லேட்டாக போனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்க லஞ்ச் சாப்பிட வரும்போது காப்பி பண்ணிக்கோங்க. எனக்கு வேற மார்னிங் டெஸ்ட் இருக்கு. போடா போலாம். பூஸ்ட் போட்டு வைங்கவா. நீ முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாடா. நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, டீ போட்டு வைக்கிறேன். வாடா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்கிட்ட கேள்வி கேக்குறியா? போய் உங்க அப்பா கிட்ட கேளு போ. ஒரு நல்ல பையனா அவரோட சொன்னால் கேட்டுக்கணும். இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பென்ட்ரைவ் வாங்கிட்டு வந்து கேம் ஏற்றாத, வைரஸ் ஏற்றுன்னு எத்தனோட சொல்லியிருக்கேன் நான். கேட்டியா? சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்கேன். போய் விடிய விளையாடு. சென்னையில் உள்ள இந்திய கணிதவியல் ஆய்வு நிறுவனத்தின் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு 4 நாள் சிறப்பு கருத்தரங்கம் தொடங்கியிருக்கிறது. உயர் ஆற்றல் இயற்பியலின் கண்டுபிடிப்புகள் குறித்த இந்த கருத்தரங்கில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அப்பா திட்டினானா எல்லாம் சரியாயிடும். சரி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பேன், அமைதியாரு. அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. சரியா? விஞ்ஞானியும் ஹிக்ஸ் போசானின் இயங்குமுறை குறித்த தத்துவ ரீதியாக
லேப்டாப் எங்கப்பா? எங்கப்பா எடுத்து வச்சீங்க? காலையில் என்ன நடந்தது தெரியுமா? உங்கள் மாமன் வந்தேன், காலையில் இருக்க லேப்டாப் எடுத்தேன். ஏங்க மாமா, கீஸ் எல்லாம் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னாச்சுங்க? அவனுதே எடுத்து எதுவும் நோண்டிட்டு இருந்தானே, என்ன வேண்டான்னு எதுவும் யாருக்கு தெரியுது? பட்டன்ஸ் தான் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. நான் சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு போகிறேன். நைட்டு சென்னை கிளம்பிடுவாங்க. நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க, நம்பர் கொடுக்குறேன், சரிங்களா? நீ பண்ண வேலை என்ன தெரியுமா? இதுக்கு எவ்வளோ செலவாகுது தெரியுமா? நீ ஒழுங்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டியதானே. அதே இதை எடுத்து நோண்டிட்டு இருக்கிறேன். இனிமேல் எதாவது எடுத்து நோண்டி பார்த்து சொல்கிறேன், தோலை வச்சு போடுறேன். விக்னேஷ், கிரிக்கெட் விளையாட போடலாமா? டேய், எத்தனை பேர் மேட்ச்ல இருக்காங்க தெரியுமா? ராஜ், நவீன், சஞ்சய் எல்லாரும் வருவாங்கடா. டேய், விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. பவுலிங் மேட்ச் மட்டும் வேணாண்டா, த்ரோ மேட்சே வச்சுக்கலாம்டா. டேய் பார்த்து 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 பார்த்து. மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? அர்ஜுன் பாய். என்ன ஒரு வாரமா போய் விளையாடிட்டு இருக்கிறே இல்லை, என்ன ஒரு நாள் கூட கூப்பிட மாட்டேயா? அம்மா, நான் இந்திரா ஃபோன் பண்ணானா புஜ்ஜி குளிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிடுறேன். யாடா அது புச்சி? நான் தாம்மா. ஏன் நீ அவளுக்கு ஒரு பேரும் வைக்கலையா? வைக்கல. டேய் நவுறா. ஏன்டா நீ சீக்கிரமா வந்துட்டேன்? இன்னைக்கு மேட்ச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுப்பா. நான் தான் பேட்டிங்கு, ராஜ்குமார் தான் பவுலிங்கு. கடைசி பால் 5 ரன் தேவை. அடிச்சாம் பாருங்க 6. ஜெயிச்சிட்டான் வந்துட்டேன். அப்பா, தம்பி ஏன் படிக்க வச்சாங்கன்னா என்னப்பா? விளையாண்டு இருக்கும்போது ரோஹித் சொன்னான். அவனுக்கு தம்பி இருக்கான்ல, அதனால யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஓ, அப்ப எனக்கும் பயம் வராம இருக்கிறதுக்கு என்னப்பா பண்ணணும்? தாதா, தம்பிக்கு பயமா வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறான். தங்கம் மயில். இப்படி விட்டுற முடியாதுங்க. விளையாடுற வயசு தான், ஆனால் விளையாடிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது?
புதுசாக எதாவது கற்றுக்க முடியல. வாங்கி கொடுத்தாச்சு. நீ என்ன பண்ண முடியும்? நம்ம பசங்களை நம்மளை தவிர வேற யாரும் நல்லா பார்த்துக்க முடியும். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அதுக்கு நாம் சில பொய்களை சொல்லி ஆகணும். நாம் சொல்கிற பொய் நம்ம இழந்த சந்தோஷம் திருப்பி கொண்டு வரணும். இப்போ இருக்கிற இந்த சந்தோஷம் எங்களுக்குள்ள எப்பயுமே இருக்கும். இதே சந்தோஷம் அந்த குடும்பத்திலையும் இருக்கணும். வேகமா ஓடுறா பால் எடுத்து வீசுறா. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதடா. இதான்டா ஓடுவான். சாரிடா, எனக்கு இது விளையாண்டு பழக்கமே இல்லடா. புதுசா கம்ப்யூட்டர் வாங்கினா மட்டும் போதாது, புதுசா கேம் விளையாண்டு போடணும். புது கேமுக்கு நான் எங்கடா போவேன்? ராஜி போய் அதை ஆஃப் பண்ணி போய் படி. நிம்மதியா விளையாட விடுங்க, கடுச்ச கலப்பாதீங்க. டே அர்ஜுன், இங்க என்ன உட்காந்துருக்க? இல்லடா, ராஜ்குமார் என்கிட்ட பென்ட்ரைவ் கேட்டிருந்தான். இப்ப வருவான். அதான். சரி. உங்ககிட்ட பெயிண்ட் வச்சு ஒரு போட்டோ கம்ப்ரஸ் பண்றது எப்படின்னு கேட்டேன்னா என்னாச்சு? ட்ரை பண்ணண்டா, தெரியல. அதான் ராஜ்குமார் வீட்டுக்கு போறோம்ல, அங்க போய் விக்கிபீடியால பாத்துக்கலாம். அப்படியே அக்பர் த கிரேட்டை பத்தியும் பார்த்துடலாம். இங்க சோசியல் மிஸ் 4th பீரியட் ஹிஸ்டரியில லெசன் எடுத்தாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதான் போறோம்ல, வா பாத்துக்கலாம். இந்த பசங்களை பார்த்தீங்களா? இவங்கள மாதிரி தான் இப்போ இருக்கிற எல்லா பசங்களும் மாடர்ன் டெக்னாலஜியை ரொம்ப விரும்புகிறாங்க. அதில் கேம்ஸ் தான் அதிகமாக விளையாடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் அப்போ என்ன கேம்ஸ் இருந்ததோ அதை தான் அதிகமாக விளையாண்டுட்டு இருந்தோம். அப்படியே இருந்துட்டோமா என்ன? இவங்களும் இந்த விளையாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு தேவையான விஷயங்களை கற்றுக்கவும் செய்வாங்க. அது வரைக்கும் அவங்களோட இந்த குணத்தை கொஞ்சம் பொறுத்து நடந்துக்கிட்டோம்னா நாளைக்கு உங்களையும் இந்த நவீன சமுதாயத்தையும் இணைக்கக்கூடிய சாமர்த்தியவான்கள் இவங்க தான்.